அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன் சர்ச் ஆஃப் காட்ஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் க்ரீன் எம்பரரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே போய் அங்கே ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பானுங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எபிசோடில் ஒரு 2 பேரை காட்டுறாங்கப்பா. அதாவது ஒரு ஆள் ஒரு பொண்ணு. அந்த ஆள் என்ன பண்ணுறான், மிராஜ் சிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அந்த வாட்டர் ட்ரைப் இருக்குல்ல, அங்கே இருந்து ஒரு 1000 அகதிகள், அதாவது அடிப்பட்டவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ளே வரலான்னு பார்க்குறாங்க மிராஜ் சிட்டிக்குள்ளே. அந்த சமயத்தில் க்ரீன் எம்பரர் கிட்ட போய்ட்டு முறையிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம எம்பரர் இருந்தார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, எப்பா அவங்கள எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த மிராஜ் சிட்டி அப்படிங்கிறத சிட்டி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. இந்த மிராஜ் சிட்டிக்கும் மற்ற 5 ட்ரைபுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க வந்து ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் அகதிகளாக வராங்களோ அவங்க எல்லாருக்குமே மிராஜ் சிட்டி அப்படிங்கிறது ஒரு இடமா இருக்குது. ஸோ அந்த மிராஜ் சிட்டியில் ஏகப்பட்ட வைல்டு ஹீரோஸ் அப்படிங்கிறவங்க குவிஞ்சு கிடக்குறாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்ஸ் வந்துட்டா மறுபடியும் அந்த 5 ட்ரைபுக்கு திரும்ப போகக்கூடாது. அதனால் இந்த ஒரு இடத்துக்கு ஒரு பேர் என்னடானா த சிட்டி ஆஃப் நோ ரிக்ரெட்ஸாம். இன்னொரு பக்கம் நம்ம துவான் யூகாய், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ 2 பேருமே பாலைவனத்துக்குள்ளே பயங்கர வேகமாக போய்கிட்டு இருக்கானுங்க. அவன் கையில் இந்த ஊதுவத்தி கொளுத்துவாங்கல்ல, அதையே வச்சுக்கிட்டு இருக்கான். அதான் இந்த மனுஷன் கேட்குறாரு, டேய் என்னையா அதையே பார்த்துக்கிட்டு இருக்க, உன் லவர் கொடுத்ததா அப்படின்னு கேட்க அவன் என்ன சொல்கிறான், இல்லை ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறான். அதாவது இந்த ஒரு பொண்ணு இருந்தால அவகிட்ட இவன் இந்த கத்தியை திரும்ப கொடுத்துட்டான். இந்த மாதிரி இதை நான் உடச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆக்சுவலாக இந்த ஒரு கத்தி 200 வருஷமாக தண்ணி கீழே இருந்தது, ஸோ உடஞ்சதெல்லாம் வந்து விதி தான், அது மட்டும் இல்லாமல் இது உன் கைக்கு கிடைச்சதில்ல, நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அதான் சொல்கிறான், கவலைப்படாதீங்க, டிவைன் எம்பரர் சொன்ன மாதிரி இந்த கத்தியை கொண்டு போய் உங்கள் ஆன்ட்டி கிட்ட நான் கண்டிப்பாக சேர்த்தே தீருவேன், அவங்க எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறான். இந்த பொண்ணு ஒரு பேர் சொல்கிறாப்பா, தாங் வேலி அப்படிங்கிறா. நீ ஃப்யூச்சரில் அந்த ஒரு இடத்துக்கு போனேன்னா என்னோட ஆன்ட்டியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து விலகி போயிட்டா. இப்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த எம்பரருடைய லெட்டரு, அதுக்கப்புறமா உடன் டோக்கன் ரெண்டுத்துமே எடுத்து காட்டுறான். அந்த ஆள் படித்து பார்த்துட்டு நான் அப்பயே நினச்சேன், டிவைன் எம்பரருடைய மெசஞ்சரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இருந்தாலும் பிரச்சனை என்னென்னா க்ரீன் எம்பரரை பார்க்கல. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களெல்லாம் காப்பாற்றுறது? இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த லெட்டர் இந்த டோக்கன் ரெண்டுமே இருக்கு இல்லையா, இந்த டோக்கனை பார்த்தா டிவைன் எம்பரரை பார்த்தா மாதிரி, யாராக இருந்தாலும் சரி திரும்பி போய் தான் ஆகணும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவுமே யோசிக்கிறான். ஏன்னா அந்த ஒரு மிராஜ் சிட்டி அப்படிங்கிறது ஏகப்பட்ட வைல்டு ஹீரோஸ்க்கு அது ஒரு சீக்ரெட் பிளேஸு. ஸோ சண்டை இல்லாமல் அதை காப்பாற்ற முடிஞ்சால் சந்தோஷம் தான் அப்படின்னு யோசிக்கிறான். அதான் அந்த மனுஷன் சொல்கிறான், இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரஸு, முதல்ல இந்த டோக்கனை பிடி, பத்திரமா வச்சுக்கோ, என் கூட வா, முதல்ல நம்ம மிராஜ் சிட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இவங்க வேகமாக போய்கிட்டு இருக்க அந்த ஒரு வழியில் தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரைப் இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து எதையோ எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு பார்த்தா இவங்களை பின்தொடர்ந்து ஏகப்பட்ட பீஸ்ட் வந்துகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக அவள் பேர் வந்து சைரனா. அவகிட்ட இருக்க அந்த ஒரு ஹார்னை பயன்படுத்தி பீஸ்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா. ஸோ துவான் யோகா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு அவளை சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ என்ன பண்ணு, இந்த பக்கம் போயிடு, நான் இந்த பக்கமாக அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ இந்த இன்விசிபிள் க்ளோக்கை வச்சு மறைஞ்சிக்கோ, யார் கண்ணுக்கும் படாத. பீஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் மவுண்டனில் வந்து என்னை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டான். அவன் போகும்போதே சொல்கிறான், சைரன் கிட்ட ஜாக்கிரதையாரு, அவளை சமாளிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு தான் போகிறான். இப்போ அந்த இடத்துக்கு அந்த வாட்டர் ட்ரைபோட ஜென்ரல் இருந்தான்ல, அவன் வரான். அதை தொடர்ந்து அந்த ஒரு லேடியுமே வந்துட்டா. இவளை எல்லாருமே செயின்டஸ் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. இவனுங்க எல்லாமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி துவான் யூகா என்ன பண்ணா, பீஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கூப்பிட்டு போயிட்டான், இந்த பையன் இன்னொரு பக்கம் போயிட்டான் அப்படின்னோடனே அவன் என்ன சொல்கிறா, அந்த பையனை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. அவள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த ஜென்ரல் சொல்கிறான், டே பையா நீ ரொம்ப அன்லக்கி, போய் இவ கண்லையா மாட்டணும் அப்படிங்கிறான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துவான் யூகாயை ஒரு 10 பேர் சுற்று போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. இவனோட ராசியா என்னன்னு தெரில, எங்கே போனாலும் பயங்கர அடி வாங்குறான், ஒருத்தர் கூட விட மாட்டேங்கிறாங்க இவனை. இவனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சலிக்காமல் இதே டைலாக சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் நான் சாக போகிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் தைரியமாக செத்து போவேண்டா அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஒருத்தர் உள்ளுக்குள்ளே வந்து காப்பாற்றி விடுறாங்களா, அதே மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாருப்பா. நம்ம சொன்னோம் இல்லையா மிராஜ் சிட்டியில் நிறைய வைல்டு ஹீரோஸ் இருக்காங்கன்னு, அதில் இவரும் ஒருத்தர். அவர் கேட்குறாரு, யோ என்ன ஆச்சு உனக்கு, நீ ஏன் இந்த மாதிரி வந்து மாட்டியிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இன்னொரு பக்கத்தில் இந்த ஜென்ரல் இருக்கான்ல, நடந்த எல்லாத்தையுமே அந்த ட்ரைபோட சீஃப் கூட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த மிராஜ் சிட்டியை இவங்க சரௌண்ட் பண்ணிட்டாங்களாமா, இருந்தாலும் எல்லா திசையிலுமே இருந்து ஹீரோஸ் வந்துக்கிட்டே இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் துவான் யூகாயை ஒருத்தன் ரெஸ்கியூ பண்ணிட்டான்ல, அவனை பற்றி சொல்கிறான். யாரா ரெஸ்கியூ பண்ணுது அப்படின்னு கேட்டால் அவன் பேர் வந்து க ஹன் ஹுவாயாம். ஓ அவனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனை டீல் பண்ணுறதுக்கு இன்னொருத்தனை கூப்பிட்றான். ஆக்சுவலாக இப்போ வந்தவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கும் அந்த ஹன்வாய்க்கும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பகை இருக்காமா. 10 வருஷமாக ஒன்றும் கிழிக்கல, இதுக்கு மேலேயுமா கிழிக்க போகிற?
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ துவான் யூகாய் ஒரு லொக்கேஷன் சொன்னான் இல்லையா, அந்த ஒரு லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்துட்டான். அங்கே ஒரு பெரிய வாட்டர் பூல் இருக்குங்க. ஆனால் இவன் போகிற நேரம் ஒரு பெரிய பாம்பு இருக்குது. அந்த சைரனுடைய பாம்பு தான் அது. இவன் ஒளிஞ்சுக்கிறான். என்னடா இது பாம்பெல்லாம் இருக்குது, ஆத்தாடி, சரி எறா அந்த இன்விசிபிள் க்ளோக்கன்னு சொல்லிட்டு சார் இன்விசிபிளாக உட்காந்துட்டாரு. இப்போ என்னடானா தண்ணியில் அந்த ஒரு சைரன் இருக்கால்ல, அவன் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் இப்போ தான் முதல் முறையாக ஒருத்தர் குளிக்கிறத பார்க்குறானா என்னன்னு தெரியலங்க. வச்ச கண் எடுக்காமல் அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் இவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். விட்ட ஆங்கிள் தெரியலன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்ப்பான் போல தெரியுது. இப்போ தான் சார் அறிவு வந்து சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அந்த பாம்பு முன்னாடி போகுது. ஆஹா, நம்ம இப்படியே போகக்கூடாது. அதாவது சார் வந்து அந்த ஒரு பொண்ணை காப்பாற்ற போகிறாராமா. இவன் பக்கத்தில் ஓடுறத பார்த்தோன்னே அந்த பொண்ணை இவன் பக்கம் திரும்பி, ஏண்டா பையா, இவ்வளோ நேரம் பார்த்தது பத்தலையா, ஏன் இந்த பக்கம் வந்து இன்னும் கிளியராக பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறா. உனக்கு இன்னும் கிளியராக பார்க்கணும் என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு பேசுகிறா. அந்த பையனுக்கு என்ன பேசுறதுனே தெரில. இல்லைங்க, உங்களை வார்ன் பண்ணலாம் தான் வந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறான். வார்ன் பண்ண போறியா, டேய் அதை வளர்த்ததே நான் தான் அப்படிங்கிறா. ஆத்தாடி, இவதான் சைரனான்னு சொல்லிட்டு சார் இப்போதான் யோசிக்கிறாரு. துவான் யூகாய் அப்பயே சொன்னான், சைரன் கிட்ட ஜாக்கிரதையாரு, சமாளிக்கிறது கஷ்டம்னு. சார் நல்லா வசமாக வந்து சிக்கிட்டாரு. சரி இங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா இவ விட மாட்றா. அது எப்படிப்பா, நீ வந்து என்னை முழுசாக பார்த்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவியா? அப்படிலாம் உன்னை விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னை காப்பாற்றணுன்ற மனசு உனக்கு இருந்திருக்குல்ல, உனக்கு நானும் உதவி செய்யணும்னு பார்க்குறேன், இங்கே வா, என் பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்றா. இப்போ இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு. சரி அப்போ என்ன பண்ணுறது, டோக்கனையாச்சும் பத்திரமா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவனா சொல்கிறான், இல்லைங்க எங்கள் அம்மா வந்து பொண்ணுங்க முன்னாடி சட்டையெல்லாம் கழட்டக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறான். யாரா சொன்னது அந்த மாதிரி? அப்போ பொண்ணுங்க கூட சேர்ந்து குளிக்க மட்டும் குளிப்பியா அப்படின்னு கேட்குறா. சச்சா இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், அங்கே போயிட்டு என் சட்டையெல்லாம் கழட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அங்கே போய் அந்த டோக்கனு லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அந்த க்ளோக் இருக்குல்ல அதை எடுத்து இன்விசிபிளாக மறைச்சிட்டு சார் அங்கேருந்து ஓடலான்னு பார்க்குறாராமா. அவள் பிடிச்சி இழுத்துட்டாங்க. இவனாலையும் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. அவளோட 2 காதலையுமே பாம்பு மாதிரி இருக்கு. அது இவனை பிடிச்சி கடிச்சிருமா. ஐயோ அது என்ன கடிச்சிச்சே அப்படின்னு கத்துறான். அவன் என்ன சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, அந்த 2 பாம்பு உன்னை எதுவும் பண்ணாது, அது உன்னை சந்தோஷம் படுத்தும் அப்படிங்கிறா. அந்த பாம்பு மட்டும் உன்னை கடிக்கணும்னு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னு தெரியல. நம்ம ஹீரோவும் அவள் சொன்னதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.